Hi friends, welcome to Just Rise Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது C# ப்ரோக்ராமிங்கில் ஸ்ட்ரிங்ஸ் பற்றி. ஸோ ஸ்ட்ரிங்ஸ் அப்படிங்கிறது சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ். ஸோ சில எக்ஸாம்பிள் கோட் த்ரூவாக நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் யூசிங் சிஸ்டம் பப்ளிக் கிளாஸ் ஸ்ட்ரிங் எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது கிளாஸ் நேம். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின்குள்ளே வந்து ஸ்ட்ரிங் S1 அப்படின்னு நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ S1ங்கிற ஸ்ட்ரிங்கில் வந்து ஹெலோ அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ கேரக்டரை நம்ம வந்து ஒவ்வொரு கேரக்டரையும் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம் இந்த சிஹெச்ங்கிற வேரியபிள்குள்ளே. சிஎஸ்ஹெச்ஏஆர்பி அதான் சி ஷார்ப்பை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஒவ்வொரு கேரக்டராக நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அடுத்து ஸ்ட்ரிங் S2 பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து நியூ ஸ்ட்ரிங் சிஹெச்ங்கிற வேரியபிள் நம்ம பாஸ் பண்ணுறோம். ஸோ இதில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரும் வந்து இந்த ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷனுக்குள்ளே பாஸ் பண்ணி நம்ம S2ல ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணுறோம் console.writeLine S1 கொடுத்தோம் அப்படின்னா S1ல ஏற்கனவே இருக்கிற ஹெல்லோங்கிற ஸ்ட்ரிங் வந்து பிரிண்ட் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா console.writeLineல S2ன்னு கொடுத்தோம்னா இந்த சிஹெச்ல உள்ள ஒவ்வொரு கேரக்டரும் வந்து சேர்ந்து ஒரு ஸ்ட்ரிங்காக வந்து நம்மளுக்கு C# அப்படின்னு பிரிண்ட் ஆகும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நேம் ஸ்பேஸ் கன்சோல் எக்ஸ்பிளிகேஷன் நேம் ஸ்பேஸோட பேர் கிளாஸ் வந்து ப்ரோக்ராம்னு கொடுத்துருக்கோம் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் இல்லை சிஸ்டம் டாட் ஸ்ட்ரிங் நேம் ஸ்ட்ரிங்கோட சிஸ்டம் டாட் ஸ்ட்ரிங் அப்படிங்கிற இதை யூஸ் பண்ணி நம்ம இந்த ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோன்னா ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நேம் வந்து ஜான் ஏஜ் வந்து 20 கிரேட் A ஆவரேஜ் 15.56. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரிங்ஸ் டபுள் கோட்ஸ்குள்ளே நம்ம எது கொடுத்தாலும் ஒரு நம்பரை கொடுத்தா கூட ஒரு வேல்யூ இல்லை ஒரு ஆல்ஃபபெட் ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் எது கொடுத்தாலும் அது வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக கன்சிடர் பண்ணும். ஸோ இங்கே வந்து ஒரு இன்டிஜரை இங்கே வந்து ஃப்ளோட்டை வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துருக்கோம். ஸோ டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்தாலே அது வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம பிரிண்ட் பண்ணும்போது அதுக்கு டபுள் கோட்ஸ்குள்ளே இருக்கிறதோ அப்படியே பிரிண்ட் ஆயிரும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஸ்ட்ரிங் தான். ஸோ நேம் இடத்துல ஜானுங்கிறது ஒரு ஏஜ் 20 கிரேட் A ஆவரேஜ் 15.56. ஸோ எல்லாமே ஒரு ஸ்ட்ரிங்காக பிரிண்ட் ஆகும். ஸ்ட்ரிங் அரேயோட எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ ஸ்ட்ரிங்கில் வந்து நம்ம அரே த்ரூவாக கூட நம்ம அரேக்குள்ளே ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஸ்ட்ரிங்கு ஸோ அரேயோட சிம்பிள் அதுக்கப்புறம் STR அரேங்கிறது ஸ்ட்ரிங் அரேயோட பேர் நியூ ஸ்ட்ரிங் அரே அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த பிரேசஸ்குள்ளே நம்ம வந்து ஒவ்வொரு வேல்யூ கமா யூஸ் பண்ணி டபுள் கோட்ஸ்குள்ளே நம்ம வந்து பாஸ் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கையும் வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே கமா யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணி நம்ம வந்து பாஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்த ஒரு லூப் ஃபார் ஈச் அப்படிங்கிற லூப்பை யூஸ் பண்ணி ஃபார் ஈச் அப்படிங்கிற லூப் வந்து இந்த C# நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்ட்ரிங் STR இன் STR அரே அப்படின்னு கொடுத்தோன்னா இங்கே ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஒவ்வொரு இந்த ஸ்ட்ரிங் அரேல இருக்கிற ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கும் வந்து நம்மளுக்கு தனித்தனியாக பிரிண்ட் ஆகும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ சில C# வந்து சில ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் இருக்குது, நிறைய ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் இருக்குது. நம்ம முக்கியமாக சிலது பார்ப்போம். க்ளோன் அப்படின்னா நம்ம க்ளோன் ஆகி அதோட ரெஃபரன்ஸாக அந்த இன்ஸ்டன்ஸோட ரெஃபரன்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணுவோம் தான் க்ளோனிங். ஸோ ஒரே மாதிரி உள்ளதை இன்னொரு இன்ஸ்டன்ஸை ரிட்டர்ன் பண்ணும். கம்பேர் ஸ்ட்ரிங் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ரெண்டு ஸ்ட்ரிங்காக கம்பேர் பண்ணி அது எப்படிங்கிறத நம்ம கம்பேர் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கன்கேட்டினேட் வந்து ரெண்டு ஸ்ட்ரிங்காக ஜாயின் பண்ணி அந்த அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணுறதுக்கு. காப்பிங்கிறது ஒரு ஸ்ட்ரிங்லேருந்து இன்னொரு ஸ்ட்ரிங்க்கு காப்பி ஆகுறதுக்கு. ஸ்ப்ளிட் கேரக்டர்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருப்பாங்க அதுலேருந்து ஸ்ப்ளிட் கேரக்டர் எப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருப்பாங்க அதில் இருக்கிற கேரக்டர்ஸை வந்து ஒன்றுனா ஸ்ப்ளிட் பண்ணி பிரிண்ட் பண்ணுறதுக்கு. டு லோவர் ஃபங்க்ஷன் எதுக்கு அப்படின்னா அப்பர் கேஸில் கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கை லோவராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. டு அப்பர் வந்து லோவர் கேஸில் கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கை வந்து அப்பர் கேஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. ஈக்குவல்ஸுங்கிற மெத்தட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ரெண்டு ஸ்ட்ரிங் ஈக்குவலாக இல்லையா சேமாக இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ ஸ்ட்ரிங் மெத்தட் யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்ப்போம். இங்கே வந்து ஸ்ப்ளிட்டுங்கிற அந்த மெத்தடை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரிங் டெக்ஸ்ட் கொடுத்துருக்கோம். டெக்ஸ்ட்டுக்கு நடுவில் வந்து இந்த ரெண்டு காலன் ஸ்கோப் ரிசல்யூஷன் ஆப்ரேட்டர் மாதிரி ரெண்டு காலன் யூஸ் பண்ணி இங்கே செப்பரேட் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்ட்ரிங்க்கு நடுவில் கேரக்டர்ஸை. ஸோ ஸ்ப்ளிட் ஸ்ட்ரிங் அப்படின்னு இந்த இது கொடுத்துருக்கோம் அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ ஸ்ட்ரிங் அரேக்குள் போட்டு ரிசல்ட் அப்படின்னு போட்டுட்டோம்னா டெக்ஸ்ட் டாட் ஸ்ப்ளிட் அப்படின்னு கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ்குள்ளே எந்த இடத்துல வந்து இந்த டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட் ஆகணும்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இந்த ரெண்டு காலனுக்குள்ள இடத்துல. ஸோ மறுபடியும் இந்த ஃபார் ஈச் லூப் ஸ்ட்ரிங் STR இன் ரிசல்ட் அப்படின்னு கொடுத்தோன்னா ஸோ ஒவ்வொரு இடத்துல எந்த இடத்துலலாம் இந்த காலன் வருதோ அந்த இடத்துல இந்த ஸ்ட்ரிங் வந்து செப்பரேட் ஆகி பிரிண்ட் ஆகும். ஸோ ஐ தனியாக அதுக்கப்புறம் தனியாக கண்டென்ட் தனியாக ரைட்டர் தனியாக. ஸோ இந்த காலன் எதுவுமே இருக்காது. அது இல்லாமல் இந்த ஸ்ட்ரிங்ஸ் வந்து ஸ்ப்ளிட் ஆகி இந்த டெக்ஸ்ட் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரிங் மெத்தடுக்கான ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா ஸ்ட்ரிங்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், ஸ்ட்ரிங் அரேனா என்னென்னு பார்த்தோம், அதே மாதிரி ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் என்னென்னு பார்த்தோம் C#. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
உங்களுக்கு சி ஷார்ப் ப்ரோக்ராமிங் பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆன்லைனில் லைவ் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.